விதி விதி என்று விதியின் மீது பழியை போட்டுக் கொண்டு தெரியாதீர்கள். உங்களுக்கு என்ன அறிவு கொடுத்திருக்கின்றேன், அந்த அறிவை வைத்து பாருங்கள். அருள்மறையின் வழி ஹபீப் நாயகத்தின் போதன்படி அறிவை கொண்டு செயல்படும். கைரன்பல் அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா. ஆக இப்பொழுது வாகனம் வருகின்றது. இப்போ எதிரில் ஒருத்தன் பாவம் காது கேட்காத ஆள், உடனே டிரைவருக்கு கோவணும், சனி என்ன எவ்வளோ நேரம் ஹாரன் அடிக்கிறேன், தொலைஞ்சு போவேன், ஷெவுட்டு போனோம், இந்த ஷெவுட்டு போனோம், இந்த குருடுங்கள்லாம் மூலையில் கடக்க மாட்டுது, எல்லாம் நடு ரோட்டில் வந்து நம்ம உயிரை வாங்குது அப்படிங்கிறான். நம்மளை ஒருத்தர் செவிடன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கோவம் வருது? நம்மளை ஒருத்தர் குருடன்னு சொன்னால் என்ன கோவம் வருது? என்ன கோவம் வரும்? உம்மன்னு சொன்னால் கோவம் வரும், நொண்டின்னு சொன்னால் கோவம் வந்துடும். உண்மையிலேயே நொண்டி தான் சொன்னால் கோவம் வரும், கொஞ்சம் கோணவாயினா கோவம் வந்துடும். அதாவது நாம் கேவலப்படுத்தப்பட்டால் நமக்கு கோபம் வரும். இப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா என்னை இஸ்ஸத் செய்வது, என்னை உயர்த்துவது மட்டும்தான் அமலா? தராசில் ஒரு தட்டு உயர்ந்தால் இன்னொரு தட்டு தாழ வேண்டும், ரெண்டு தட்டும் எப்படி உயரும்? அல்லாஹ்வாகிய என்னை உயர்த்துகின்றாய் என்று சொன்னால், அடியானே நீ தாழ்ந்து போ தாழ்ந்து போ தாழ்ந்து போ. என்னை உயர்த்துவது மட்டும் இபாதத் அல்ல, உன்னை தாழ்த்துவதும் இபாதத். அதனால் எப்பொழுது அல்லாஹ் நீ குந்தும் அம்மாத்தன் ஃபஹியாக்கும் என்று சொல்லிவிட்டாயோ, நீ மையத்து தான், நான் தான் ஹயாத்தாக்குன்னு சொல்லிவிட்டாயோ, ஆக அந்த ஜீவனோடு சம்பந்தப்பட்ட அருட்கொடைகள் எல்லாமே உன்னிடத்திலிருந்து வந்தது. வஜால் நான் சம்யன் பசீரா, உன்னை பார்ப்பவனாக கேட்கிறவனாக நான் தான் செஞ்சேன், நீ சொல்லிட்ட, அதையும் நீ தான் தந்துருகிற. அதனால என்னுடைய உண்மையை நான் ஒத்துக்கொள்கின்றேன். நான் சவம்தான், நான் மடையன்தான், நான் நாட்டம் இல்லாதவன் தான், நான் கை கால் விளங்காதவன் தான், நான் வாதநோய் அடித்தவன் தான், எல்லாமே உன்னுடைய வரல் அல்ல, எல்லாமே உன்னுடைய கொடை அல்ல என்று உன்னை பழிக்க வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும். அல்லாஹ் எங்களை இல்லாமலாக்கி எங்களை தாழ்த்தி உன்னை உயர்த்த வேண்டுமானால் இந்த வெளிப்படையான அறிவு மட்டும் எங்களுக்கு போதாது, மறைமுகமான அறிவு வேண்டும். பாத்தினான் அந்த அறிவு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த மறைமுகமான ஞானம் இருப்பது அவுலியாக்கள் இடத்திலே, ஆன்மீக நாதாக்கள் இடத்திலே. அதனால் நாங்கள் இப்பொழுது எதற்கு அல்லாஹ்வை சிக்ர் செய்கின்றோம் தெரியுமா? எங்களை கேவலப்படுத்தி அல்லாஹ்வை உயர்த்த எங்களுக்கு தேவையான இல்மு கிடைப்பதற்கு உண்டான வழிமார்களை எங்களுக்கு காட்டி என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சிக்ர் செய்து கொண்டிருக்கின்றோமே தவிர, நாங்கள் சொர்க்கத்திற்காகவும் அல்லாஹ்வை சிக்ர் செய்யவில்லை, நரகத்திற்காகவும் நாங்கள் அல்லாஹ்வை சிக்ர் செய்யவில்லை. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்துமுல் முஸத்திகூன், நீங்கள் தான் உண்மையானவர்கள், உண்மையாளர்களை தேடக்கூடிய நீங்கள் தான் உண்மையானவர்கள் என்றார். இப்பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யா அய்யுல்லஸீன ஆமனு தக்குல்லாஹ கூனு மா சாதிகீன் என்று சொல்லுகின்றான். என்று சொன்னால் நீங்கள் அவர்களை தேடுங்கள். எவர்களை தேடுங்கள்? சொர்க்கத்தை கூட லட்சியமாக்காமல், சொர்க்கத்தை கூட லட்சியமாக்காமல், அந்த உலகத்தை கூட லட்சியமாக்காமல் என்னை மட்டும் லட்சியமாக்கி கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் சாதிகீன்கள், அவர்களோடு போய் சேருங்கள் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் ஜல்லஷானு. அவர்களோடு போய் நீங்கள் சேர்ந்து விடுங்கள். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா ஆக அன்று அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 70 ஆண்டுகள் இபாதத் செய்யக்கூடிய அவரை நான் போய் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது, அஸினல்லாஹு லஹு பிஷர்த்தின், ஒரு நிபந்தனை போட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். என்ன நிபந்தனை? நீங்கள் அதற்கு முன்பு ஒன்லுர் ஃபில் லௌஹில் மக்பூல் பலகை பாருங்கள், விதிவசத்துக்கு அந்த பலகை பாருங்கள், அந்த கிதாபை பாருங்கள் என்று சொன்னான் அல்லாஹ். அதில் பார்த்தா இவருடைய பெயர் வஜத் இஸ்மஹு மக்தூபன் ஃபில் அஷ்கியாய், இவரை ஒரு துர்பாக்கியசாலி என்றும் ஜஹன்னத்திற்குரியவர் என்றும் எழுதியிருக்கின்றது. யாரை? இந்த 70 வருஷம் உட்காந்து இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறவரை. ஆச்சரியப்பட்டு விட்டார். பின்ன நேராக அவரை வந்து பார்த்தாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்து, உன்னுடைய நிலைமை தெரியுமா? உன்னுடைய நிலைமை இதுதான்பா, நீ ஸ்ரீதேவியாக எழுதப்படலை, அதுவும் நீ நரகத்திற்குரியதாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. அப்போ தான் அவங்க நினச்சாங்க, என்ன இந்த ஆள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாரு, நாம் சொன்னது ஒரு காதில் உழல்லையோ, அதனால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாரோ அப்படின்னு மீண்டும் சொல்கிறாங்க. அப்பமா அல்ஹம்துலில்லாஹ் லவ் லம் அகுன் அஹலன் லிஸாலிக லமா ஃபால பி ரப்பி, என்னை நரகத்திற்குரியவனாக அல்லாஹ்வுடைய ஞானம் பார்க்கும் பொழுது நான் நரகத்திற்கு தான் தகுதியானவன் என்று அல்லாஹ் அறியும் பொழுது, அதை மீறி நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் என்று நினைத்தால் நான் அல்லாஹ்வை ஜாஹிலாக்கி என்னை ஆலிமாக்குகின்றேன். அதனால் அவன் எப்பொழுது நான் நரகத்திற்குரியவன் என்று தீர்மானித்து முடிவெடுத்தானோ அதுதான் சரி, நான் நரகத்திற்கு தான் போக வேண்டும்.
அதை தெரிந்துதான் நான் இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்டவர் என்ன செய்கிறது? இப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே மீண்டும் பார்க்க சொல்கிறான் அதை. ஆனால் உண்மையில் அவர் இப்போ யாராக இருக்கிறாரு? ஃபஜர் இஸ்மஹு சோதாய் நல்லடியார்களுடைய பட்டியல் இருக்கின்றார். என்ன காட்டுறான் அல்லாஹ்? அவரை பொறுத்தவரையில் நான் நரகம் என்று காட்டிவிட்ட பிறகும் கூட இபாதத் செய்யக்கூடியவர். ஆனால் நானாக அவருக்கு சொர்க்கத்தை நாடினேன். இப்படிப்பட்டவரை தூக்கி நெருப்பிலே போட்டால் மற்றவர்களை சுட நெருப்பே இருக்காது. நெருப்பு இருந்தால் தானே மற்றவங்களை சுடுறதுக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யா நாரு கூனி பர்தனு சலாம் அலா இப்ராஹிம் என்று இப்ராஹிமுக்கு நெருப்பை குளிர் பூங்காவாகி விடு. அதாவது இப்ராஹிமுக்கு மட்டும் உசாரா சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இல்லைன்னா நெருப்பு குளிர்னா எல்லா நெருப்புமே போயிடும், ஒரே அடி அணைஞ்சு போயிடும். இப்ராஹிமுக்கு குளிர் பூங்காவாயிடுன்னா புரிஞ்சுங்களா? கைரப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஆக நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ 24 பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜானாமில் ஜஹாஜில் அஸ்கர் இல் ஜஹாஜில் அக்பர் என்று சொன்னார். வெளிப்படையில் நடக்கக்கூடிய சில நிர்பந்தத்தின் காரணமாக வரக்கூடிய சில சச்சரவுகள், சண்டைகள், அதெல்லாம் கூட சிறிய விஷயமப்பா. நப்சோடு செய்யக்கூடிய யுத்தம் தான் பெரிய யுத்தம் என்று சொன்னார்கள் நமது நாயகத்தின் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. அதனால் வலா தக்கூலி மிக்தல் ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் என்று சொல்லக்கூடிய ஃபீ சபீலில் வெட்டுப்பட்டவர்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அல்லாஹியா நீங்கள் உணரவில்லை என்றால் அன்தும் லா துஸ்ருன், நீங்கள் உள்ளன்னா அதுக்கு நான் என்ன செய்யுது? அவங்க ஹயாத்தாக தான் இருக்கிறேன். வலா தஹ்ஸபல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா, அவர்களை மரணித்தவர்கள் என்று நினைக்கவும் கூட செய்யாதீங்கன்ட்டான் அல்லாஹு தஆலா. அருவாகும் உஹதில் போனவங்க சொன்னாங்க பெருமாள், அருவாகும் ஃபி அஜ்வா ஃபி தயிர், பறவையினுடைய உடல்களில் அந்த ரூஹுகள் தத்தீரு அன்ஹாரி தத்தீரு ஃபி அன்ஹாரில் ஜன்னா தாக்குலு மின் சிமாரிஹா என்ன தர்ஜிவு இலா ஹனாதீலின் மின் ஜஹபின் முஅல்லகன் இல்லை அரிசியில் தொங்கக்கூடிய அந்த தங்க கூண்டுகளில் இந்த பறவைகள் போய் உட்கார்ந்து அல்லா இடத்துல கேட்குது, ரப்பானா எங்களுடைய ரப்ப ரப்பி மையு பல்லிகு இக்வான் அண்ணா அண்ணா நகுன் அஹியாவுன் ஒன் உருசக்கு நகுன் அஹியாவுன் நுர்சக்கு, நாங்கள் ஹயாத்தாக இருக்கிறோம், நீனே எங்களுக்கு ரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கிற, நாங்கள் ஹயாத்தாக இருக்கிறோம், நீங்களே எங்களுக்கு ரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கிற. ஆனால் இது அங்கே எங்களுடைய சகோதரர்கள்லாம் தெரியலையே, அதனால் நாங்கள் போய் எங்களுடைய சகோதரர்கிட்ட சொல்லணுமே, அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடு. நீங்கள் என்ன போய் உங்கள் சகோதரர் சொல்கிறது? நானே சொல்கிறேன்னு உங்கள் சகோதரர்கிட்ட. முதல்ல இருக்குங்களே, மீனானது தண்ணீரிலிருந்து வெளியே வந்தால் மூத்தாகும், மனிதனானவன் தண்ணீருக்கு உள்ளே போனால் மரணித்து விடுவான். ஒருத்தன் தற்கொலை பண்ணலான்னு போனானா, அவன் போய் தண்ணியில் விழுந்தான், கடல் தண்ணியில். சடக்குன்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, அங்கே இருந்த 2 மீனை தூக்கி தரையில் போட்டான். நான் தான் சாக போகிறேன், நீங்களாவது வாழ்ந்துட்டு போங்கன்னு. எங்கே வாழுது? இன்றைக்கி இப்படி தான் ரொம்ப பேர் எல்லாம் நேர்வழி படுத்துறேன்னு நேர்வழியில் இருக்கிறவங்களே நாச வழியில் கொண்டு தள்ளிடுறாங்க. நாங்கள் நேர்வழிக்கு ஹிதாயத் செய்கிறோங்கிறாங்க. கைரப்பா அல்லாஹ் ஜல்ல. காரணம் என்ன? சாதிகங்களோட சேருன்னு நல்லா சொன்னான், அதை சேரலை, அதுதான் வந்து ஆபத்து. இஃப்லாமீம் ஜாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன், தக்வா உடையவனுக்கு இது நேர்வழி காட்டணும், எல்லாருக்கும் இல்லை. அந்த தக்வா எங்கே இருக்கணும்? கல்பில் இருக்கணும். தக்வா வரணும்னா என்ன செய்யணும்? சாதிகோட சேரணும், கூணுமா சாதிகேன். அந்த சாதிகன்களே தேவையில்லைன்னு சொன்னதுனால தக்வாவை காணும் கல்பில் தக்வா இல்லைனால குரான் நேர்வழி காட்ட மாட்டுது. அப்போ குரான் எந்த வழியை காட்டுது? யுலுல்லு பிஹி கசீரன், குரான் உங்களுக்கு வழிகேட்டை காட்டியது, நேர்வழியை காட்டவில்லை. அது எப்படி வழிகேடு? சூரியன் என்ன இருண்டு போனதா? சூரியன் ஒளிதான், உன் முகத்திலே கண் இல்லை, அதனால் போய் மோதிக்கொண்டாய். அதனால் குரான் ஞான சூரியன் தான், உன் இதயத்திலே தக்வா இல்லை, அதனால் அதே குரானை வைத்து நாசமாகி போனாய். குரானை வச்சு நீ நாசமாக போன. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அல்லாஹு அல்லாஹ் ஆக நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆக இந்த நப்சுடைய இதில் ஈடுபட்டவர்கள் தான் வலிமாறல் என்று சொல்லக்கூடிய இறைநேச செல்வர்கள், காலமெல்லாம் இருப்பவர்கள். கயிறு அவர்களை பொறுத்தவரையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலியா அல்லாஹி லா யமூத்துன், அவர்கள் இறந்து போகவில்லை. இந்த தண்ணி உதாரணம் சொன்ன பார்த்தீங்களா? ஆக இந்த மீனானது இப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் 24 மணி நேரமும் நம்முடைய தேவையை அல்லாஹ் நிறைவு செய்கின்ற காரணத்தினால் 24 மணி நேரமும் நாம் அவனை ஜிக்ர் செய்ய வேண்டும். 100 யூனிட் கரண்ட்டை நாம் யூஸ் பண்ணிவிட்டு 99 யூனிட்டுக்கு நாங்கள் சார்ஜ் பே பண்ணுறோம், 1 யூனிட்டுக்கு பண்ண மாட்டோம்னா
கரண்ட்டை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் அவன். அந்த மாதிரி 24 மணி நேரமும் என்னுடைய அருட்கொடையை அனுபவிக்கக்கூடிய அடியானே, நீ 24 மணி நேரமும் என்னை ஜிக்ர் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ். அதனால தான் தொழுகையோனுடைய ஜிக்ர் முடிந்து விட்டது என்று நினைக்காதே. இதா கலைத்துமு சலாத்த என்ன ஃபத்குருல்லா கியாமன் வகூதன் வஅலா ஜுனூபிக். தொழுகை முடிந்தால் தொழுகையே ஜிக்கிற்கு தான் கொண்டு வந்தேன். அக்னிமு சலாத்த தி ஜிக்ரி, அதற்குத்தான் நான் கொண்டு வந்தேன். புரிஞ்சுங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த கடைசி நேரத்தில் கூட, உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவர்கள் அசருடைய தொழுகை அவர் விடவில்லை. உன்னதமான நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் மசாயிப வல் அம்ரால ஜௌஹரத்துன் லா யுஹ்தி அல்லாஹு இலா ஆதாயிஹி பல் யுர்சிலுஹா இலா அன்பியாயி வ அவுலியாயி. இந்த சோதனைகள், பணச்சரமும் அல்லது உடல் கஷ்டம், இதெல்லாம் விலை மதிப்பில்லாத முத்துக்கள். இதை அல்லாஹ் தன்னுடைய விரோதிகளுக்கு தருவதில்லை, தன்னுடைய நேசர்களுக்குத்தான் தருவான் என்றார். ஒன்று, இதை ஒருவன் பெருமையானால் பெற வேண்டுமானால் அவன் ஒன்று நபியாக இருக்க வேண்டும் அல்லது வலியுல்லாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நபிமார்கள் வலிமார்களை அல்லாஹ் ரொம்ப ரொம்ப உயர்வாக மதிக்கின்றான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஃபிஹா இன்ன ஆயத்து முல்கி ஐயத்திக்கு தாபூத். அந்த வாலிபர் ஒருவர் வருகின்றார் உங்களுக்கு உதவி செய்வதற்கு. அத்தாட்சியாக அவர் ஒரு பெட்டியோடு வருவார். அந்த பெட்டியை தஹ்மீலுல் மலாயிகா மலக்குகள் சுமந்து வருவார்கள், அந்த வாலிபரோடு சுமந்து வருவார்கள். அந்த பெட்டியினுடைய சமாசாரம் என்ன? ஃபீஹி சக்கீனத்தும் மின் ரப்பிக். அந்த பெட்டியில் உங்களுடைய இதயத்திற்கு, உங்களுடைய இதயத்தினுடைய நிம்மதி இருக்கின்றது என்று சொன்னான். இன்ன ஆயத்த முல்கி ஐயத்திக்கு முத்தாபூத்து என்ன ஃபீஹி சக்கீனத்தும் மின் ரப்பிக்கும். அதில் என்ன தான் இருக்குது? பக்கீத் மிம்மா தரக்க ஆளு மூசாவா ஆளு ஹாரூன். மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களும் உபயோகித்த பொருட்கள், அந்த பொருட்கள் அல்லவா அந்த பெட்டியில் இருக்கின்றது. மூசா அலி இஸ்லாம் கால் செருப்பு இருந்தது, ஹாரூன் அலி இஸ்லாத்துடைய ஜிப்பா இருந்தது. அதில் பரிசுத்தமான மலக்கு தூக்கி வந்தார். மூசா நபியுடைய செருப்பு அந்த பெட்டியில் இருக்க, அதை பரிசுத்தமான மலக்கு தன்னுடைய தலையிலே வைத்து தூக்கி வரும் பொழுது, பாவப்பட்ட ஜென்மமாகிய நாங்கள் ஏன் பாதுஷா நாயகத்துடைய செருப்பு அந்த பேழையில் இருக்க, பெட்டியில் இருக்க, நாங்கள் எங்கள் தலையில் சுமக்கக்கூடாதா? அதை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அதில் நிம்மதி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, அவர்கள் உபயோகித்த பொருளிலே நிம்மதி இருக்கின்றது என்று சொல்லுகின்றான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா. இன்ன சஃபாவல் மர்வா மின் ஷாயிரில்லா வமை வல்லிம் ஷாயிர் அல்லா இன்னஹா மின் தக்வல் குலூப். சஃபா மர்வா அது ஆதர் அலி இஸ்லாம் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலுக்காக அங்கும் இங்கும் ஓடி தண்ணீர் தேடிய ஒரு விஷயம்தான். அவர்களாவது தண்ணீரை தேடி ஓடினார்கள், நாங்கள் தண்ணீரை தூக்கி கொண்டே ஓடுகின்றோமே அங்கும் இங்கும். இது என்ன விஷயம் இது? அப்போ எங்களை பொறுத்தவரை இது ஒரு வீண் காரியம் அல்லவா? அல்லாஹ் சொல்லுகின்றான், இது வீண் காரியம் அல்ல, வீணாக தெரிந்தாலும் இது தீன் காரியம். ஏன், நான் உங்களை எங்கே பார்த்தேன்? நீங்க இப்ராஹிமுடைய துணைவி ஹாஜராவல்லவையா நான் இங்கு பார்க்கின்றேன், அவர்களை பார்க்கின்றேன். இங்கு நான் சில நேரங்களில் நாம் செய்யும் தீனை விட அல்லாஹ்வுக்கு ஓப்பானவர்கள் செய்யும் வீணே தீனாகி விடுகின்றது, நாம் செய்யும் தீனே வீணாகி விடுகின்றது. சில நேரத்தில் நாம் செய்யும் தீன் வீண் என்று இவர் எப்படி சொல்லுகின்றார்? குர்ஆனே சொல்லுகின்றது, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அந்த தொழுகையும் எப்படி தொழுகவில்லையோ அப்படி தொழவில்லை என்று சொல்லும் பொழுது நரகம் வந்து சேர்ந்துருது. அந்த இடத்துல ஒவ்வொன்றையும் எப்படி செய்ய வேண்டும் என்று அப்படி தெரிஞ்சில்லவா செய்யும், வீணாக்கிடக்கூடாதுல்ல. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த சஃபா மர்வா அவர்கள் நின்ற இந்த இடம் இருக்கின்றது, அந்த இடத்தை கண்ணியப்படுத்தணுமா? யாரு அந்த இடத்தை கண்ணியப்படுத்தணும்? அவர்களை அல்ல, அவர்களை கண்ணியப்படுத்துவதல்ல. அந்த இடத்தை நாம் கண்ணியப்படுத்தும் பொழுது நம்முடைய கல்விலே அல்லாஹ் அவனுடைய அச்சத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றான். உங்கள் கல்விலே தக்வா வேண்டுமா? கூனுமா சாதிக்கின் என்று சொன்னேன், நல்லடியார்களோடு சேர்ந்து விடுங்கள் என்று சொன்னேன். இப்பொழுது சொல்லுகின்றேன், நல்லடியாரோடு சேர்வது என்ன? அந்த நல்லடியார் எந்த பொருளை உபயோகித்திருக்கின்றாரோ அந்த பொருளை நீங்கள் கண்ணியப்படுத்தினாலே உங்களுடைய கல்விலே தக்வா வரும் என்று சொல்லுகின்றான் அல்ல. அதிலே உங்களுடைய கல்விலே தக்வா வரும். அந்த அளவு அவர்களுக்கு நான் நெருக்கமாக இருக்கின்றேன். செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றது, ஃபர்லான அமலோ நஃபிலான அமலோ, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கிய நிபந்தனையே. பிரியம் இருந்தால் ஏற்றுக்கொள்வான். ஹோட்டலிலே சென்று தோசை கேட்டான், நல்ல முருகலாக போட்டுத்தான்னா அவன் உயர்ந்த ரக நெய்யில் தான் சுட்டுருக்கிறான், ஆனால் கொஞ்சம் முருகல் வரல, கொஞ்சம் தொய்வாக போயிடுச்சு, அவ்வளோதான் தோசை. உடனே தூக்கிட்டு போயா, நான் என்ன சொன்னவங்கிட்ட முருகலாக தானே கேட்டேன், இது என்ன தொய்வாக கொடுத்துருக்குற சீல துணி மாதிரி, நான் சொல்லி தானே கேட்டேன், போ வேறு கொண்டா. யார் அந்த தோசை? நெய்யில் சுட்ட தோசைங்க,
ஆனால் முருவலா இல்லையா. அதனால் இவர் திருப்ப அனுப்பிச்சிட்டார். எப்பொழுதுமே அழுக்கடைந்த துணிக்குத்தானே சோப்பு போடுவார்கள். அழுக்கடைந்த துணிக்கு சோப்பு போடுவார். அழுக்கு இல்லாத துணிக்கு ஏன் சோப்பு போடுறது? சில நேரங்கள் அப்போ தான் கையிலேயே வாங்கிட்டு வருவான். அது எங்கே அழுக்காச்சு? அழுக்கே ஆகலை. அந்த கையிலேயே கூட அப்படியே கட்ட மாட்டான். அதை உடனே தண்ணியில் முக்கிட்டு கசக்கிறான். ஏன்பா இது ஏன் நீ இப்போ கசக்கிற? அதில் தான் ஒன்றுமே இல்லையே. இல்லைங்க, இது ஆள் முறுக்கிக்கிட்டு நிற்பாருங்க, டெம்பரில் நிற்பாருங்க. டெம்பரில் இது அவருடைய டெம்பர் அமுக்கணுன்னா கொஞ்சம் தண்ணி காட்டி ஆகணுங்க இதுக்கு சத்தியா. அப்பொழுது தண்ணியில் முக்கி அழுக்கு எடுக்கிறதுனா அழுக்கு இருந்தாதாங்கிறது இல்லை, டெம்பரை குறைக்கணும். அதனால் நீ பாவியா இல்லைன்னாலும் நீ டெம்பரில் போய் நானுங்கிற மமதையில் வரக்கூடாது. அதுக்காக பாவம் மன்னிப்பு கேட்டு அழுவு போ. இல்லைன்னா சைத்தானை அவ்வளோ அமல் செஞ்சுட்டேன்னு பாவியா போனான். பார்த்தீங்களா, லட்சம் வருஷம் தொழுது பாவியா போனான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்க சொன்னான், மதிக்க மாட்டேன் நான் சைத்தான். அதனுமே தூக்கி எறிஞ்சான் அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா. அவன் அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா கைர் நமது நாயகர் திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி. ஆக இந்த இடத்துல அப்போ அல்லாஹ்வுடைய ஜிக்ர். இப்போ அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக நப்சுடைய ஜிஹாத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது ரெண்டு விதமான பெருமானார். அப்போது ஒரு வகையில் சோதனை வேதனை என்பது சோதனை என்ன? குர்ஆன் ஆயத்து என்னங்க? வல நபுலுவன்னக்கும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ நக்ஸன் மினல் அம்வாலி வஸ்ஸமராத்தி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷிர் சாபிரின். அல்லாஹ் தாலா உங்களை சோதனை செய்வான். அல்லாஹ் தாலா உங்களை சோதனை செய்வான். அதுவோ நல்ல சாத்துக்கடி பழம். பக்கத்தில் அழுகல் பழம் இருந்தது, அதை திரும்பி பார்க்க யாரும் இல்லை. இந்த நல்ல பழத்தை தான் அந்த மகராசி வாங்கினான். கூரிய கத்தி முனையை கொண்டு அதை அறுத்தாள், இரண்டாக அறுத்தாள். பின் சாறு பிழியும் கண்ணாடி பாத்திரம் அதிலே வைத்து கசக்கி சாறு பிழிகின்றாள். எனக்கே இந்த தொல்லை, இந்த வேதனை, நான் நல்லவனாகி போனதுனாலா? பக்கத்தில் அந்த பொல்லாத பையன் இருக்குது அழுகிய பழம், அவர் நல்ல மாதிரியாக உட்காந்துருக்கிறார், அவருக்கு எந்த கேடும் வரலையே, அவர் தான் திரும்பி பார்க்கவே முடியாதுன்னு தானே ஒன்றை வாங்கினது. நீ சாத்துக்குடியாக இருக்கவானா, என் உடலின் ரத்தமாகிவிடு, என் உடலின் ரத்தமாகிவிடு. என்னோடு என்னை விட்டு பிரிந்திருக்காதே, என்னோடு சேர்ந்து விடு. உனக்கு கஷ்டம் கொடுத்தேன் என்னோடு சேர்ப்பதற்காக, அதை திரும்பி கூட பார்க்கவில்லை. நான் இப்படித்தான் பொல்லாதவனை நான் ஏன் சோதிக்க வேண்டும்? நல்லவனைத்தான் சோதிப்பேன். அவனை என்னோடு சேர்த்து கொள்ள, அவனோடு நான் சேர்ந்து கொள்ள, அவனைத்தான் நான் சோதிப்பேன். அதைத்தான் வலன் அபுலக்கும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ நக்ஸின் மினல் அம்வாலி வஸ்ஸமராத் அல்லாஹ் தாலா வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் பஷீர் சாபிரின். நான் உங்களுடைய பொருள்களில் நஷ்டத்தை கொடுப்பேன், உங்களுக்கு பயத்தை கொடுப்பேன், சோதனைகளை கொடுப்பேன், உங்களுடைய உயிர் இழப்பு கொடுப்பேன். உங்களுக்கு உயிர் இழப்பு வரலாம், அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது உயிர் இழப்பு வரலாம், உங்களுடைய விவசாய பொருள்களுக்கு சேதம் ஏற்படலாம். இப்படியெல்லாம் சோதனை பார்த்து பிரமித்து விடாதீர்கள். ஆனால் உங்களுக்கு நான் சோபனம் சொல்லுகின்றேன், உங்களுக்கு தந்தது சோதனை, ஆனால் வேதனை அல்ல. வேதனை வேறு. எனக்கு வேண்டாதவர்களுக்கு நான் கொடுப்பேன், அது வேதனை. எனக்கு வேண்டியவர்களுக்கு நான் கொடுப்பேன், அது சோதனை. ஒரு சின்ன இருட்டாரை, சின்ன ரூமு, அதில் 10 பேர் கிடக்கணும். அதில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இட்டிட்டு கிடக்கிறாங்கன்னா நெருக்கடி தான், வேதனையான நெருக்கடி. பெரிய விசாலமான பங்களா, அதில் படுக்கையறையே ரொம்ப பெருசு, என்ன அதில் பெட்டு கிடக்க அவ்வளோ பெருசா ஃபோமு, அதில் கணவனும் மனைவியும் நெருக்கி அடிச்சுட்டு படுத்து கிடக்குறா. இது என்ன வேதனையா? இவர்கள் என்ன இட நெருக்கடியின் காரணமாக எப்படி இருக்கின்றார்கள்? முஹப்பத்தின் காரணமாக நெருக்கடி இவர்களுக்கு, பிரியத்தின் காரணமாக இவர்களுக்கு நெருக்கடி. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா பிரியத்தின் நிமித்தம் என்னுடைய அடியானை உனக்கு நெருக்கடியை தருவார் என்று சொல்லுகின்றான். கைரப்பா அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இப்போ நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியம். அவன் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாமிலல் ஹுசைன் அலா ஆத்திகஹி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி குதிரை போல் படுத்துக்கொள்வார். குதிரை போல் அப்படி முட்டியை போட்டு காலை போட்டு அப்படி போட்டு அவங்க தோள்பட்டையில் ஏறி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலான்னு உட்கார்ந்து கொள்வார். அவன் நேமல் மர்கபா ரகிப்தயா குலாம் பார்க்கின்றார். கால ரஜுலுன்னு ஒருவர் சொல்லுகின்றார், எவ்வளவு அருமையான வாகனம் உமக்கு கிடைத்து விட்டது ஹுசைனே, பிள்ளையே, என்ன மாதிரி வாகனத்தில் நீ ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனம் மட்டுமா அப்படி நேமர் ராக்கி புகுவர். வாகனம் மட்டும் உயர்ந்தது என்று சொல்லாதீர், வாகனத்தில் இருப்பவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் உயர்வானவர் என்றார்கள் முகமது ரசூல். தானே புறவியாகி தானே குதிரையாகி தன்னுடைய பேரப்பிள்ளை சுமந்திருக்க அந்த பேரப்பிள்ளையை வெட்டி வீழ்த்தி பல இடங்களிலே ஈட்டியை கொண்டும் அம்பை கொண்டும் காயப்படுத்தி உயிர் பிரிந்த பிறகும் கூட குதிரையினுடைய கால்களால் அந்த உடலை மிதித்து சின்னாபின்னப்படுத்தியவர்கள் யார் தெரியுமா? நம்மவர்கள் தான். அவர்களுக்கு தொலை தெரிந்தது, நோன்பு பிடிக்க தெரிந்தது, பெருமானார் சொல்லித்தந்த அமலை செய்ய தெரிந்தது. அந்த பெருமானாரின் பேரரின் மீது பிரியம் கொள்ள தெரியவில்லை அவர்களுக்கு. பெருமானாருடைய குடும்பத்தின் மீதே பிரியம் இல்லாமல் போகும் பொழுது வேறு எந்த வலியுல்லாவை இவர்கள் எல்லாம் பிரியம் கொள்ளப் போகின்றார்கள்? எந்த நபி முகமது ரசூல்லா இல்லை என்றால் நாமே இல்லையோ, எந்த நபி முகமது ரசூல்லா இல்லை என்றால் நாமே இல்லையோ. லவ்லா கலவுலா கலமா ஹலக்ஸல் அஃப்லாக் என்றார். இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இல்லை என்றால் எவருக்குமே ஜம்சம் நீர் தான் இல்லை. ஆனால் முகமது ரசூலுல்லா இல்லை என்றால் எவரும் இல்லை, எவருக்கும் எதுவுமே இல்லை. அல்லாஹ் தாலா அவர்களுடைய நூறு தான் அனைத்தையுமே கொண்டு வந்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா கைர். அவர்களை பொறுத்தவரையிலும் நம்முடைய எண்ணம், நம்முடைய நியத்தபடி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியம் கொண்டிருந்த அந்த பேரப்பிள்ளைகள் என்ன சும்மாவா? காணல் ஹசன் அல் ஹுசைன் எல்லாவானி பயன எதையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகள் ஹசனும் ஹுசைனும் பெருமானாருக்கு முன்னால் அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ரொம்ப புன்சிரிப்போடு அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நஸல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள். உடனே பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், அத்துஹிப்புஹுமா இந்த பிள்ளைகளை நீங்கள் பிரியம் கொள்கின்றீர்களா ஹபீபே முகமதே? கால நாம் ஆம் என்று சொன்னார்கள் முகமது ரசூலுல்லாஹ். ஃபாலம் அறிந்து கொள்ளுங்கள், அன் அஹதுஹுமா இக்தல் பி சைஃபி ஹாதா தமுஹு வல் ஆகர் யுஸ்கஸ் சம்மு ஹாதா சம்முஹு. இதோ இந்த சீசாவிலே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ரத்தத்தை பாருங்கள். இந்த பிள்ளை ஹுசைன் வெட்டப்படுவார், அவருடைய ரத்தத்திலே ஒரு பகுதி தான் இந்த ரத்தம். இந்த ஹசனை பாருங்கள், பிரியம் கொள்ளக்கூடிய பிள்ளை நஞ்சூட்டப்படுவார், விஷம் கொடுக்கப்படும், அந்த விஷத்திலே ஒரு பகுதி தான் இந்த விஷம் என்று ஒரு காகிதத்திலே விஷத்தையும் கொடுத்து விட்டார். எந்த பிள்ளைகளின் மீது எப்படி பாசம் வைத்திருந்தார்களோ. இப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வலனபுல் வன்னக்கும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி, அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓந்திருந்த பிள்ளைகள். கைர் எதுவானாலும் அல்லாஹ் என்ன சொன்னாலும் நம்முடைய ஈமான் என்று ஒன்று இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்போ நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த சடலமானது வீழ்த்தப்பட்டு இப்பொழுது அந்த நேரத்தில் கூட தொழுதிருக்கின்றார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், தொழுகாமல் இல்லை. அப்பொழுது என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் அம்தர் சமாவு தமன் என்று சொல்லுகின்றார். லம்மா ஹுதில் ஹுசைன் அம்தர் சமாவு தமன். அப்படி எங்கு பார்த்தாலும் ஆஷிக்கின்களுடைய கண்களுக்கு எங்கு பார்த்தாலும் ரத்தமே தெரிந்ததாம். அதாவது ரசூலுடைய காதலர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆஷிக்கின்கள் அவர்களுக்கு என்றால் கண்ணிலே மாற்றம் இருக்கின்றது, கண் பார்வையிலே மாற்றம் இருக்கின்றது. ஒருவனுடைய கண்ணுக்கு அங்கு தண்ணீர் தான் தெரிகின்றது, ஆனால் பிரிதொருடைய கண்ணுக்கு அங்கு வெறும் மணல் தான் தெரிகின்றது. ஏன் மணல் தெரிகின்றது? அவன் ஏற்கனவே அந்த பாதையில் வந்தவன், சூரியனுடைய ஒளி அங்கு பட்டு தண்ணீர் போன்ற ஒரு மாய காட்சி என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவன் கண் பார்ப்பது இப்பொழுது அங்கு தன் மணலை தான். புதிதாக அந்த ஊருக்கு போவன், அந்த ஊர் பாதையில் வந்தவன், அவனுக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய ஏரி இருப்பது போல தெரிகின்றது. எனவே உன் கண்ணுக்கு இது தெரிகின்றது, அவன் கண்ணுக்கு அது தெரிகின்றது, அவ்வளவுதான். சில ஆஷிக்கினுடைய பார்வையிலே லம்மா குத்திலல் ஹுசைன் அம்தர்த்தி சமாவு தமன், வானத்திலிருந்து ரத்தமழை பொழிவதாக பார்த்தார்கள் சில ஆஷிக்கின். எங்கெல்லாம் ஹுசைனுடைய முகப்பத் இருந்ததோ அங்கிருந்தே ரத்தம் கொட்டுவதை பார்த்தார். புரிஞ்சுங்களா? மண்ணும் அழுதது மண்ணீர் மாந்தர்தம், கண்ணும் அழுதது கல்வும் அழுதது, விண்ணும் அழுதது விண்ணிலே தவளும் நிலவும் அழுதது, வெள்ளி அழுதது, மானும் அழுதது மயிலும் அழுதது, குயில்கள் கூவிடும் சோலை அழுதது, கடலும் அழுதது கரையிலே புரளும் அலையும் அழுதது. அருமை ஹுசைனின் சரிதம் கேட்கும் உங்கள் கண்கள் அழுகாத காரணம் என்ன? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சரிதத்தை அப்படியே தமிழ் கவிதையாக படித்தவர் பாடுகின்றார். விர்னப்சக்கமா அல்லஸீன யதுஊன ரப்பஹும் கதாவத்தி வல்லஷீன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவாங்க.
இப்போ நபியே முகமது அவங்க கூட நீங்கள் இருங்க அப்படிங்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானு. அப்போ காலையிலும் மாலையும் இப்போ அல்லா அல்லான்னு சொல்லும் பொழுது அல்லா தானுங்க கூட இருக்கணும். அல்லா தான் கூட இருக்கணும். இப்போ நபி முகமது ரசூலுல்லாஹ் கூட இருன்னா என்ன புரிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் கூட இருக்கணும். சரி, இப்படி வெளிப்படையாக அவனை காண முடியலையே, அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உருவம் நமக்கு தெரியல. ஏதாவது ஒரு உருவத்தில் தோட்டத்தில் இருக்கும்பொழுது நம்ம பார்க்கலாம். பட் அந்த உருவமே நமக்கு தெரியல. இப்போ எப்படி எங்கேயும் இருக்கிறான், அவனுக்குன்னு இன்னும் உருவம்னு நமக்கு தெரியல. காரணம் அவன் உருவம் இல்லாதவனாக இருக்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானு வத்தால. அதனால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் பின் அவர்கள் என்னை எப்படி பார்ப்பது? உருவம் இல்லாத நிலையில் இருக்கிறேன். அதனால் ஹபீப முகமது அல்லாஹ் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லட்டும். அவருடைய கல்வியில் நான் இருக்கிறேன், அவருடைய கண்களில் நீங்கள் இருங்களே. அவருடைய கல்வியில் நான் இருக்கிற கண்களில் நீ இருங்க என்னது. அப்போ தானே இத்தாத் பண்ண முடியும். ஒருத்தரை பார்த்தா தானுங்க நம்ம அவர்களை பின்பற்றி போக முடியும். கயிறு ஆக ஒருத்தர் கல்வியில் இருந்தால் கண்ணில் இருப்பார், கண்ணில் இருந்தால் கல்வியில் இருப்பார். சரிதான்ல? ஆக கண் பார்வை. நான் அந்த பறவையை பற்றி சொன்னேன். பறவை யாரபி அசப்த பசரி கலத்தனி ஆகுமா, பசி இன்னி ஜாயுன், நான் பசியாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு கண் பார்வை இல்லை, கண் பார்வை போயிடுச்சு. அன்று இந்த மீடியாவில் நம்ம பார்க்குறோம். அன்று இந்த மீடியாவில் ஒருவர் பெரிய படிப்பெல்லாம் படித்து, பல பட்ட படிப்புகளை படித்து, ரிசர்ச்லாம் பண்ணி, ஆராய்ச்சிலாம் பண்ணி பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு 2 கண் பார்வையும் இல்லை. அவரை அழைச்சிக்கிட்டு கொண்டாந்து தான் அந்த ஸ்டேஜில் ஏற்றுனாங்க. அப்போ இந்த பட்டிமன்றம் நடத்துகிறாங்களே, இப்போ அதில் அவரை கொண்டாந்து நிறுத்தினாங்க. 2 கண் பார்வையும் இல்லை. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன உங்களுக்கு பிறவிலேயே கண் பார்வை இல்லையா அப்படின்னு. இல்லை நான் பார்த்தேன், அதாவது 8 வயசு வரைக்கும் நான் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். 8 வயசு வரைக்கும் தாய் தந்தை எல்லாம் சகோதரிகள் அனைத்தையுமே பார்த்தேன். நான் பள்ளிக்கு சென்றிருக்கும் பொழுது இப்போ மாணவர்களை பார்த்தேன், டீச்சர் எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த 8 வயதில் எனக்கு ஒரு அம்ம நோய் மாதிரி வந்தது. என்ன அதில் திடுமனை என்னுடைய கண் பார்வைகள் 2மே போயிடுச்சு. அதுலேருந்து நான் குருடாயிட்டேன். அப்போ 8 வயசு வரைக்கும் பார்வையோடு இருந்து தான் குருடாயிருக்கிறார். அதுக்கு பிற்பாடு இவ்வளோ சிரமப்பட்டு படித்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறார். புரிஞ்சுக்கலாம்? அப்போ அல்லாஹ்வுடைய நாமத். அதனால தான் நான் பார்க்க வைக்கிறேன், நான் கேட்க வைக்கிறேன்ட்டான் அல்லாஹ் ஜல்லஷானு வத்தால. இரவெல்லாம் நம்மை தூங்க செய்கின்றான் அல்லாஹ் வத்தால. இரவில் தூங்கும் பொழுது நம்முடைய கண்ணு பார்க்கறது இல்லை, காது கேட்கறது இல்லை, நான் பேசுதுங்களா, இல்லை மூளை அறியுதுங்களா, இது இதயம் தான் நாடுதலா, எதுவுமே இல்லை. நானுங்கிற உணர்வாவது இருக்கான்னா அதுவும் கிடையாது. வெறும் மையத்து மாதிரி கிடக்காது. அதனால தான் என்ன சொன்னாங்க, மௌத்துடைய தூக்கம் என்னது? மௌத்துடைய சகோதரன். நவமும் அகுல் மௌத். இதை நம்ம தூங்க போகிறோன்னு சொல்கிறது இல்லை, மௌத்தா போகிறோன்னு தான் சொல்கிறோம். அல்லாஹும் பிஸ்மிகா மூத்து வகையான. காலையில் எழுந்தவுடனே அல்லாஹ்வும் பேரால் மூத்தாரன்னு சொல்லிட்டு காலையில் நீ தான் என்னை ஹயாத்தாக்கின, அவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் இல்லை. அப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். அதுதான் அஸ்தவர்கிட்ட சொன்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதாவது நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிடுறோம். ஏன்னா ஹுக்கூக்குல் இபாத் ரொம்ப முக்கியமானது. ஹுக்கூக்குல்லாஹ் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒருத்தருடைய பொருளை திருடித்தா அது எவ்வளோவானாலும் சரி, ஒரு அற்ப சொற்ப காசாக இருந்தாலும் சரி, திருடும் பொழுது இஸ்லாமிய சட்டப்படி அங்கே என்ன செய்கிறாங்க, கையை துண்டிக்கிறாங்க. என்ன ஃபக்த என்னது ஐதீகமா 2 கையும், ஒரு கையை துண்டிச்சிடறாங்கல்ல. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி துண்டிக்கப்படும். கையை துண்டிச்சிட்டு பிற்பாடு சஜிதா நிரப்பமாக செய்ய முடியுமா? ஜபத்து நெத்தி படணும், வல்யதானி ஒரு குபத்தானி அத்ராஃபு கதமை, 2 கால் பெருவரல் தரையில் படணும், முட்டி படணும், கை படணும், நெத்தி படணும் இல்லை. இப்போ கை துண்டிச்சா அது குறையாயிடுச்சுல்ல, இப்போ சஜிதாவினுடைய முழுமை காணா போகுதில்ல. இதுக்கு போய் ஒரு திருடுறதுனால, ஒரு திரகம திருடிட்டதுனால இப்படி ஒரு தண்டனை கொடுத்து காலமெல்லாம் அவனுடைய வணக்கத்தில் குறைபாடு பண்ணான், அவனுடைய இபாதத்திலே குறைபாடு பண்ணான். இப்போ அல்லாஹ் தாலா பாருங்கள், நீ எனக்கு பணிஞ்சு இபாதத் செய்தியே, அதுக்கு உனக்கு கை தேவைதானே. ஆனால் அடுத்தவன் பொருளை திருடிட்டு பிற்பாடு அந்த கையே உனக்கு வேணாம, ஏன் அதை கொண்டு ஒன்றும் எனக்கு இபாதத் செய்யணும்னு அவசியம் இல்லை போயாங்க. சரி, அதே நேரத்தில் சின்ன பண்ணிடும்போது அப்போ ரஜம் செய்யணும். இப்போ அந்த காலத்தில் பள்ளத்தை தோண்டி குழியில் நிறுத்திக்கிட்டு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் மாற்றப்படுது. ஆக விபச்சாரம் செய்தவன் என்ன செய்கிறாங்க, இல்லாமல் ஆகிறாங்க. சரி, இப்போ இந்த விபச்சாரம் செய்ததை அந்த ஆளை இல்லாமல் ஆகிட்டா, ஆளையே குளோஸ் பண்ணிட்டா, அப்புறம் இதை விட தொழுவாரா?
நோன்பு பிடிப்பாரா? எந்த ஃபர்லான காரியமாவது செய்வாரா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அம்மா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நம்மை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்குமே படைக்கலைன்ட்டான். அதான் இந்த பயிர் படைச்சதே அல்லாஹ் வணங்கிறதுக்கு தான். அவன் தொழுவணும், நோன்பு பிடிக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், அஜ்ஜு செய்யணும்னு தானே அவனை படைச்சதே. இது ஜக்காத்துடைய மாதம் இல்லை, கண்டிப்பாக கொடுக்கும். செலவு செய்ய வேண்டிய மாதம், செலவு செய்ய வேண்டும். ஏனென்றால் 100 ரூபா நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கர்ச்சிப்பு வாங்கணும் 25 ரூபா கொடுத்து, சதான்ல இப்போ 75 ரூபா இருக்கும். ஒரு கர்ச்சிப்பு நம்மக்கிட்ட வந்துடுச்சு. அதே நாம் 50 ரூபா கொடுத்து 2 கர்ச்சிப்பு வாங்கியிருந்தோன்னா 50 ரூபாயும் 2 கர்ச்சிப்பு இருக்கும். அதே 75 கொடுத்து 3 கர்ச்சிப்பு வாங்கினோன்னா 75 ரூபா போய் 3 கர்ச்சிப்பு வந்திருக்கும். இப்போ அதே 100 ரூபாய்க்கு 4 கர்ச்சிப்பு வாங்கிட்டோன்னா 100 ரூபா போயிட 4 கர்ச்சிப்பு வந்திருக்கும். கர்ச்சிப்புக்காக 100 ரூபாய் என்று கொடுக்கும் பொழுது அந்த பணம் போகும் இடத்தில் கர்ச்சிப்பு அமரும். நீ அல்லாவுக்காக காசு கொடுக்கும் பொழுது எந்த இதயத்தில் காசு இருந்ததோ அங்கே அல்லாஹ் வந்து உட்காருவார். 1க்கு 10ன்னு சொல்லிட்டானே மஞ்சாபில் அசனத்தி ஃபலாஸ் அம்சாலே. 1க்கு 10 இருக்கு, 1400 இருக்கு. முதல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா அன்பத்தத் ஸப ஸனாபில் ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுலாயிஃபு மன் யஷா. அந்த நெல் வித்துக்கு உதாரணம் சொல்லி